नमो राहि। शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगदात्री शीतला देवी नमो नमः। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मत्ताचार्य पर्यन्तां वन्दे गुरु परம்பராம். என் குருநாதர் காமாட்சிதாச சுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம். குருவாழ்க குருவே துணை. நமோ ராகி. ரொம்ப விசேஷமான தமிழர்களின் பாரம்பரியத்தில் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு அற்புத நாள்மான நாள் இந்த தமிழர் திருநாளாம் தை நாள். அப்படின்னா எல்லா நாட்களை விட விசேஷமான நாட்கள் அப்படின்னா இந்த தை மாசம் முதல் நாள். பொதுவாகவே தமிழகத்துல ஒரு பெரிய பழமொழி உண்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. தக்ஷாயனம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கக்கூடியது. தக்ஷாயனம் அப்படின்னா தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் இரவு பொழுதுன்னு அர்த்தம். அதனால தான் அதுல இருந்து மீன் வர்றதுக்காக நம்ம தூங்கிட்டு இருக்கிறவங்களை எப்படி எல்லாம் பேர் சொல்லி எழுப்பி துயர்ல இருந்து மீட்டு வருவாங்களோ அதே மாதிரி தெய்வங்களை எழுந்துக்கக்கூடிய மாசமாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாசத்துல தெய்வங்களுக்கு உண்டான பஜனைகள்லாம் பாடி அதன் விளைவாக தை மாசம் அம்பாள் கண் திறந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த தை திருநாள் ரொம்ப விசேஷம். என்னன்னா முதல் நாள் போகியும், இரண்டாவது நாள் பொங்கலும், மூன்றாவது நாள் மாட்டுப்பொங்கலும் விசேஷமா சிறப்பு செய்யும். அதை தொடர்ந்து கணுப்பொங்கல், அதாவது கடைசி நாளாக இருக்கக்கூடியது கணுப்பொங்கல். இதுல என்ன விசேஷம் அப்படின்னா முதல் நாள் இந்த போகி அப்படின்னு நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய இந்த நாள் நமக்கு மட்டும் இல்லாம இந்த அகண்டு விருந்த பாரத தேசத்துல வெவ்வேறு பெயர்கள்ல வெவ்வேறு நாமங்கள்ல எல்லாரும் வழிபாடு செய்து ஒரு விசேஷமான அறுவடை செய்யக்கூடிய காலகட்டத்தை தான் இந்த தை திருநாள் அப்படின்னு. அதே நம்ம தமிழகம் அல்லாது பிற இடங்கள்ல மகர சங்கராந்தியும், வட இந்தியாவில லகோரி என்ற பெயரிலையும் இந்த பூஜைகள் நடக்கும். இது என்ன விசேஷம் அப்படின்னா முதல் நாள் போகி அன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் எடுத்துன்னு ஒரு இடத்துல சேர்த்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சேர்த்து எரிக்கிறதா நம்ம நினைப்போம். அது மட்டும் கிடையாது, மனிதன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காம கோத மதம் ஆச்சரியம் போன்ற விஷயங்களை எல்லாம் எரித்து இந்த இருள் நீங்கி எப்படி ஒளி வருகிறதோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலும் எல்லா விதமான அருளும் சொல்லிட்டு அந்த போகி திருநாள்ல தேவலோகத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய தேவர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திர நோக்கி வழிபாடு பண்ணக்கூடியதுதான் இந்த போகி திருநாள். அது மட்டுமல்லாமல் மறுநாளாக இருக்கக்கூடிய தை மாதம் முதல் நாள் அந்த பொங்கல் திருநாள்ல நம்ம என்ன விசேஷமா வழிபாடு பண்ணுவோம்னா இந்த அறுவடை மட்டும் அல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில வாழ்வாதாரம் சிறக்கிறதுக்கு அடிப்படையா விளங்கக்கூடிய எம்பெருமான் சூரிய தேவர். தெய்வங்கள்லயும் தேவர்கள்லயும் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு தெய்வம் யாரு அப்படின்னா இந்த சூரிய பகவான். இந்த இந்து சனாதான தர்மத்துல 6 மதங்கள் உண்டு. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரகம், சௌரம் மற்றும் கானபத்தியம். இந்த சௌரத்தின் தலைவராக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் விவசாயிகளின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் ஆத்மார்த்தமாக ஐயா உங்களோட அனுகிரகத்தோட பகவானே உங்களோட ஆசீர்வாதத்துல என்னோட பயிர்கள் எல்லாம் நிறைஞ்சி அறுவடை செய்யக்கூடிய இந்த அற்புதமான நேரங்கள்ல முதற்கட்டமாக எல்லா ஜீவன்களும் உலகத்துல ரட்சிக்கக்கூடிய அவர்கள் இறங்கக்கூடிய அனுகிரகம் செய்யக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக தன் அறுவடை செய்த முதல் அந்த நெல்லை எடுத்துட்டு இந்த உலகத்துல நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய அவரோட ஆசீர்வாதத்துக்கு உட்பட்ட இந்த சூரிய பகவானுக்கு நம்ம நமஸ்காரம் பண்றோம். இந்த நாள் இவ்வளவு விசேஷமோ அதே மாதிரி விவசாயிகளுக்கு இந்த சூரிய தேவனோட அனுகிரகமும் ரொம்ப விசேஷமோ அதை தொடர்ந்து இந்த உழவு தொழிலுக்கு அடிப்படையா இருக்கிறது. இன்றைய தினம் தான் நம்மெல்லாம் டிராக்டர் போன்ற விஷயங்கள்லாம் வச்சுப்போம். ஆனா அந்த காலத்துல இந்த கால்நடைகள் குடும்பாவும் எருதுகளுக்கும் பசுமாட்டுகளுக்கும் ஏன்னா அடிப்படை வாழ்வாதாரமே விவசாயமும் மற்றும் கால்நடைகள் பராமரிப்பு தான் அந்த காலத்துல பெரிய தொழிலா இருந்துச்சு.
அதே மாதிரி ஒரு நாட்டு மேல போர் தொடுக்கணும் அப்படின்னா கூட முதல்ல எடுத்தவனே நாடுகிட்ட சண்டை போட மாட்டாங்க. இறை கவர்தல் அப்படின்ற ஒரு முறையில ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டோட இறை வந்து கவர்ந்தாங்க. ஏன்னா செல்வத்திலேயே பெரிய செல்வமா இந்த இறையத்தான் அவங்க எல்லாம் நினைப்பாங்க. ஏன்னா வாழ்வாதாரம், மாடு மேய்த்தல்ன்றது ஒரு பெரிய சமூகத்தோட வாழ்வாதாரமா இருக்கு. அந்த வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு மரியாதை செய்து, இத்தனை நாள் எனக்காக உழைத்த உனக்கு நான் மரியாதை செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பசுமாடு அவர்களுக்கு பூஜைகளும், அதே மாதிரி உழவுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய இந்த எருதுகளுக்கும் காளை மாடுகளுக்கும் தன்னோட தாய் தகப்பனுக்கு இணையாக தனக்கு ஜீவனம் தரக்கூடிய இந்த மாடுகளுக்கான ஒரு மரியாதை செய்யக்கூடிய நிகழ்வானது மாட்டுப்பொங்கல். அதை தொடர்ந்து கனு பொங்கல். கனு அப்படின்னா கடைசி நாள்னு கூட சொல்லுவாங்க. இந்த கனு பொங்கல்ல உற்றார் உணவினர்கள் சொந்தங்கள் பந்தங்கள்னு எல்லாருக்கும் ஒருத்தர் தான் செய்த பலகாரங்களை கொடுத்து நான் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறேன், யார் நீங்க என்னோட சேர்ந்து இந்த மகிழ்ச்சியை எல்லாரும் பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு தனக்கு இருக்கக்கூடிய சந்தோஷங்களை அவர்களோட பகிர்ந்துக்கக்கூடிய அற்புதமான தருணம். இது தமிழர் வாழ்வோடு ஒன்றிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இருந்தாலும் கூட தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் அம்பாள் கண் திறந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல குழந்தைகளுக்கு விசேஷமான பூஜைகள் செய்கிறதும், எல்லாம் வல்ல அன்னை மாதங்கியின் விசேஷமான நவராத்திரிகளும் இந்த தை மாத அமாவாசை தொடர்ந்துதான் வரக்கூடியது. இந்த எத்தனையோ நவராத்திரிகள் இருந்தாலும் கூட அன்னை மாதங்கிக்கு விசேஷமான ஷாமலா நவராத்திரி தை மாசம் அமாவாசை வரக்கூடியது. எக்ஸாம்ல என்னோட குழந்தை வந்து நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்கா, என்னோட மகன் வந்து 10th, என்னோட மகள் வந்து +2 எல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் இந்த மாதங்கி நவராத்திரில ஞானாசக்தியா இருக்கக்கூடிய அன்னை மாதங்கி, அதாவது வேற யாரும் இல்லை, மாதங்கினா மகாதேவி சரஸ்வதி. நம்ம எல்லாம் மாதங்கியோட சொரூபமா அன்னை மீனாட்சியையும் பச்சையம்மன் எல்லாம் இந்த மாதங்கியோட சொரூபமா நம்ம எல்லாம் நமஸ்காரம் பண்றோம். இந்த அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணி எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன சரஸ்வதி கோவில்கள் இருக்கோ அங்க இந்த மாதங்கி நவராத்திரி பூஜைகள் எல்லாம் செய்து படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பெரியவங்க அந்த தேன் வாங்கி அந்த குழந்தை கையால் அந்த சரஸ்வதி கோவில்ல பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். நம்ம பீடத்திலும் 9 நாட்கள் இந்த நவராத்திரி பூஜைகள் நடக்கும். இறுதி நாளானது மகாதேவி சரஸ்வதியோட உற்சவ சிலைக்கு இங்க தேன் அபிஷேகம் சின்ன சின்ன குழந்தைகளால செய்விக்கப்பட்டு மறுநாள் அந்த தேன் ஆகப்பட்டது கூத்தனூர் சரஸ்வதி அன்னையின் ஆலயத்துல அபிஷேகத்துக்கு வழங்கப்பட்டு திருப்பி அந்த தேன் வாங்கிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் அவர்கள் குழந்தைகளுக்கும் பிரசாதமாக வழங்கப்படும். இந்த அற்புதமான இந்த மாதங்கி நவராத்திரி தை மாசம் அமாவாசையிலிருந்து 9 நாள் நடக்க இருக்கிறது. அதனால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இந்த நவராத்திரி விளங்கும். அதே மாதிரி எல்லா விதமான அல்லதும் இங்கி நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புத மாசம் இந்த தை மாசம். ஏன்னா மார்கழியில எந்த விசேஷங்களும் நம்ம பெருசா செய்யாம இந்த தை மாசத்துல செய்யறதுக்கான காரணம் அம்பாளோட அவளோட தரிசனம், அவளோட ஆசீர்வாதம் முழுமையாக இந்த மாசத்துல கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த விசேஷமான இந்த தை திருநாள்ல அம்பாள் கண் திறந்து பார்க்கக்கூடிய இந்த மாதமா நம்ம எல்லாம் கருதக்கூடிய இந்த உத்தராயணத்துல அம்பாளுக்காக சர்க்கரை பொங்கல் செய்து அந்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் பண்றதால கண்டிப்பாக எல்லாரும் புத்தாடை உடுத்தி குறைஞ்சபட்சம் பட்டாடை அவசியம் உடுத்தணும். ஏன் அப்படின்னா சில 3 விஷயங்கள் தான் இந்த வேதங்கள்ல புனிதம். என்ன சொல்றாங்கன்னா எச்சில் புனிதம்ன்றோம். எச்சில்னா எல்லாரோட எச்சிலும் எச்சில் இல்லை, குறிப்பிட்ட ஒரே ஒரு ஜீவராசியோட எச்சில் புனிதம். அது என்ன அப்படின்னா பசுமாடு. பசுமாடு கொடுக்கக்கூடிய பால் எச்சில். ஏன்னா கன்று போய் பால் உண்டால்தான் சுரக்கும். ஆகையால ரொம்ப விசேஷமான அந்த எச்சில் பட்டுதான் வரும். அது அப்போ சாப்பிட்டுட்டாலே அது எச்சிலாக தான் கருதப்படும். அந்த எச்சில பகவான் புனிதமா சொல்றார். அதே மாதிரி வாந்தி புனிதம். வாந்தினா எல்லாரோட வாந்தி. வாந்தி அப்படின்னா ஏதாவது சாப்பிட்டு திருப்பி வாய் வழியா வெளியில இருந்தா அது வந்து வாந்தி. இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா தேன். ஏன்னா ஒரு பூல இருக்கக்கூடிய அந்த தேனானத அந்த மகரந்த அந்த தேனை வந்து யார் சுவைக்கும், அந்த தேனி வந்து வாயில தான் சேர்க்கும். அதை சேர்த்து அதை எடுத்து இன்னொரு இடத்துல அந்த தேன் கூண்டுல சேர்க்கும். அப்ப சாப்பிட்டு இந்த வெளியில எடுத்தா அது வந்து வாந்தியாக தக்க. இதையும் புனிதம் அப்படின்றாங்க.
அதே மாதிரி பிணத்திலிருந்து எடுக்கக்கூடிய துணி. என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் கூட நான் பரவாயில்ல, ஒரு பிணத்தின் மேல ஒரு சவத்து மேல இருந்து எடுத்த துணி வந்து எப்படி புனிதமாகும் அப்படின்னா நிச்சயம் அது புனிதம் தான். ஏன் அப்படின்னா பட்டு, இந்த பட்டுப்பூச்சி இருந்தால்தான் நமக்கு பட்டு கிடைக்கும். இந்த பட்டு ஒரு கட்டிண்டு ஒரு எதை செய்தாலுமே தோஷம் கிடையாது. அதனாலதான் திருமணம் போன்ற சுப காரியங்கள்ல நம்ம பட்டு கட்டுறோம். இந்த மாதிரி பட்டு புது பட்டு ஆடைகள் உடுத்தி பகவான சர்க்கரை பொங்கல் வைத்து, இறைவா எனக்கு எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் பண்ணியிருக்க, எண்ணற்ற ஆசீர்வாதம் பண்ணியிருக்க, மென்மேலும் என்னோட குடும்பமும் என்னோட உற்றார் உறவினர் சொந்தங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அது பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். அதே மாதிரி அம்பாள் வந்து தனித்தனியா ஒருத்தரை நீ கார் வச்சுக்கோ, வீடு வச்சுக்கோ, வாசல் வச்சுக்கோ, அதை பண்ணுன்னு ஆசீர்வாதம் பண்ண மாட்டான். நம்ம கோவிலுக்குள்ள போறோம், உள்ள போய் வெளியில வர வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நிச்சயமா நல்ல விஷயமா நினைக்கணும். ஏன்னா ஒரு பெரிய முதலமைச்சர் அப்படின்னா அவரை பார்க்கறதுக்கு மந்திரிகள் வருவாங்க. அதே மாதிரி ஒரு தெய்வம் அப்படின்னா அவங்களை பார்க்க தேவர்கள், சனகாதி முனிவர்கள், தேவாதி தேவர்கள்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ததாஸ்து 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 ததாஸ்துவாங்க. அப்போ அந்த ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். அப்போ அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். அப்புறம் அப்படியே ஆகட்டும்னு அம்பாள் சொல்லிட்டே வரான்னா அது பெரிய ஆசீர்வாதங்கள். அப்ப நல்ல விஷயங்கள் பண்ணாலும் சரி, கெட்ட விஷயங்கள் பேசினாலும் சரி, அவங்க ததாஸ்துன்ற விஷயத்த சொல்லிடுவாங்க. ஆகையால நம்ம கோவில்களுக்கு போகும்போது என்ன காரியங்களுக்காக நம்ம கோவிலுக்கு போறோமோ அதை நினைக்குங்க. அதை தொடர்ந்து அம்பாலோட பேரை சொல்லுங்க, அம்பாலோட நாமத்தை சொல்லுங்க. அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஆசீர்வாதம் பண்ணிருக்க அப்படின்றதுக்காக நினைச்சு அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாத்த விட நம்ம ஏன் பூஜையின் போது புது துணிகள் புது வஸ்திரங்கள் பண்ணணுமோ அது மெயினா பாத்தீங்கன்னா புது பூஜைகள். இந்த பூஜைகள் பண்ணும் போது என்ன நடக்கும்னா இறைவன் வரும்போது நீ எப்படி இருக்கிய அப்படியே இருக்கு அப்படின்னு அம்பாள் ததாஷ்டம் ஆசீர்வாதம் பண்ண. அதனால குறைந்தபட்சமாக இந்த பொங்கல் பானைகள் வைக்கும் போது, விசேஷமாக நைவேத்தியங்கள் செய்யும் போது, பூஜைகள் பண்ணும் போது ஏக வஸ்திரம், இந்த குளிச்சுட்டு வந்து பூஜை பண்றது இதெல்லாம் தவிர்த்து நல்ல புத்தாடை உதிர்த்தி அவங்க முன்னாடி போய் நின்று ஒரு ராஜா முன்னாடி நம்ம எப்படி நிற்போமோ அந்த மாதிரி போய் ஒரு புத்தாடை நின்று குறைந்தபட்சமா ஒரு சின்ன புன்னகையாவது போட்டு அம்பாள் பூஜை பண்ணணும். நம்மளாம் சண்டி பூஜை பண்ணும் போது, ஹோமம் பண்ணும் போது அம்பாள் மாதிரியே வந்து மருதாணி வச்சுக்கிறது, தங்கம் போட்டுக்கிறது, பட்டு கட்டிக்கிறது, இது எல்லாமே வந்து அம்மா நீ மகாராஜனா நீ எப்படி பூஜை பண்றியோ அதே மாதிரி. இந்த ஹோமங்கள் பூஜைகள் 2 பேருக்கு தான் ரொம்ப விசேஷம். ஒண்ணு நாட்டை ஆளக்கூடிய ராஜா, இன்னொன்னு ராஜாக்கு ஆலோசனை செய்யக்கூடிய ராஜகுரு. இவங்க 2 பேருமே ஒரே நியதிகள் தான். இதுல என்னென்ன ஆசீர்வாதங்கள் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே அம்பாள் ஆசீர்வாதம். ஆகையால இந்த பூஜைகள்லாம் செய்யும் போதும் விசேஷமான நாட்களும் தவிர்க்காம புத்தாடைகள் உடுத்தி பூஜை பண்றது ரொம்ப அவசியம். இந்த தை உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல தையாக அமையும். இந்த வருடம் சென்ற வருடத்தை விட சிறப்பாகவும் மென்மேலும் உங்க வாழ்வுல எல்லா விதமான அனுகூலியங்களும் அல்லதெல்லாம் நீங்கி நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கும், எல்லா விதமான செல்வங்களை பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு பல்லாண்டு காலம் வாழணும்னு என் அன்னை வாராகிய உங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணியிருக்க. நமோ வராகி.